ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி அறுவடை வந்து எடுத்திருக்கேங்க. அது ஒரு பல வகையான ஒரு கத்தரிக்காயும் பழங்களும் அறுவடை பண்ணியிருக்கேங்க. இன்றைக்கி என்னென்ன அறுவடை பண்ணியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? அங்கே பாருங்கள். கொத்தவரங்காய் வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வந்து காய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கொத்தவரங்காய்லாம் ரொம்ப சத்து மிகுந்த காய்ங்க, ரொம்ப சத்தான சுவையாக இருக்குங்க ரொம்ப. அப்புறம் பாருங்க, இங்கே இருக்க பல வகையான கத்திரிக்காய் நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருக்கேங்க. இப்போ தாங்க காய் வர ஆரம்பிச்சிருக்காங்க. கத்திரிக்காய் வந்து இந்த மாதிரி ரொம்ப குட்டி குட்டியாக பறித்து நம்ம அப்படியே எண்ணெய் காயாக செய்யும் போது சூப்பராக ரொம்ப சுவையாக இருக்குங்க. அது இயற்கை விவசாயம் எல்லாம் செய்கிற காயாக ரொம்ப அருமையாக சுவையாக இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் இங்கே பாருங்கள், ஸ்டார் ஃப்ரூட்ஸ் பழம் வந்து பழுத்துருச்சுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து 1000 காய்ச்சி மிளகாங்க. நம்ம வந்துட்டு சாம்பாருக்கு வந்து நம்ம எடுத்துகிட்டு, ஏன்னா சாம்பார் வந்து இந்த மாதிரி பச்சை காயாக போடும்போது ரொம்ப மணமாக ரொம்ப சுவையாக இருக்குங்க. அப்புறம் இங்கே பாருங்கள், மலேசியன் கோவக்காங்க பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன், அவ்வளோ வெயிட்டாக இருக்குங்க. ஒரு காய் பார்த்திங்கன்னா 100 கிராம் இருக்குங்க, அவ்வளோ வெயிட்டாக இருக்குங்க. சூப்பராக, இது ரொம்ப சுவையாக இருக்குங்க இந்த மலேசியன் கோவக்காய். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு நாட்டு ரோஸ் வந்து எடுத்துக்கிட்டேங்க பாருங்கள், சூப்பரான ஒரு கலருங்க, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வல்லாரை, கொஞ்சம் துவையலுக்காக வல்லாரை எடுத்துக்கிட்டேன். இங்கே பாருங்கள், அதலைக்காய் வந்து ஒரு காய் தாங்க நம்மக்கிட்ட இருக்குது. அது ஒரு காயிலையுமே இப்போ நமக்கு காய் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஆர்டர் போட்டிருக்கீங்க. அந்த அதலைக்காய் கிழங்கு வந்துட்டு போட்டு நம்ம வைக்கணுங்க. ஏன்னா இந்த அதலைக்காயில் நடவு பண்ணோம்னா அதாவது ஒரு 40 நாளையில் நம்ம வந்து காய் பறிச்சிடலாங்க. வரும்போதே பூவோடவே காய் வருங்க. ரொம்ப சுலபமாக மாடி தோட்டத்துக்கு வந்து வச்சு வளர்க்கலாங்க இந்த அதலைக்காய். இதாங்க என்னோட அறுவடை. தேங்க்யூ.